பெரம்பலூர் மாவட்டம் கொளக்காநத்தம் அருகே உள்ள கொளத்தூர் கிராமத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்திருந்த 700க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்ற நிலையில் 450க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் அவைகளை அடக்க முற்பட்டனர். வெற்றி பெற்ற காளைகளுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் கட்டில், சோஃபா, நாற்காலி மற்றும் ரொக்கப்பணம் உள்ளிட்டவை பரிசாக வழங்கப்பட்டது. 1000க்கும் மேற்பட்ட மக்கள் ஜல்லிக்கட்டு போட்டியை கண்டுகளித்தனர். நல்லா அருமையான காலை, அருமையான வீரர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி சுற்றுவட்டார பகுதிகளில் முட்டைகோஸ் விளைச்சல் அதிகரித்ததால் விலை கடும் வீழ்ச்சியை சந்தித்துள்ளது. கடந்த 5 மாதங்களுக்கு முன்பு விவசாயிகளிடமிருந்து முட்டைகோஸ் ஒரு மூட்டை 1500 முதல் 2500 ரூபாய் வரைக்கும் கொள்முதல் செய்யப்பட்டது. தற்போது ஒரு மூட்டை முட்டைகோஸ் 100 முதல் 150 ரூபாய்க்கு மட்டுமே வாங்கப்படுகின்றன. இதனால் பல லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே தாய் கைவிட்டு சென்ற நிலையில் பிறந்து 2 நாட்களேயான பச்சிளம் குழந்தை காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டது. வெறியூர் கிராமத்தில் அடைக்கல எண்ணெய் தேர்பவனி விழா வியாழக்கிழமை நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பத்மா என்பவரிடம் பெண் ஒருவர் தான் இயற்கை உபாதையை கழிக்க செல்வதாகவும் அதுவரை வைத்துக் கொள்ளும்படி கூறி குழந்தையை கொடுத்துவிட்டு சென்றுள்ளார். அவர் நீண்ட நேரமாக திரும்பி வராததால் சங்கராபுரம் காவல் நிலையத்திற்கு வந்த பத்மா குழந்தையை ஒப்படைத்தார். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே உள்ள மேல மீனாட்சிபுரம் கிராமத்தில் ஸ்ரீ மீனாட்சியம்மன், ஸ்ரீ காளியம்மன் கோவில் கொடை விழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. பூஞ்சிட்டு, தேஞ்சிட்டு, சின்னமாடு என பல்வேறு பிரிவுகளாக நடத்தப்பட்ட போட்டியில் சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த மாட்டுவண்டி உரிமையாளர்கள் பலர் பங்கேற்றனர். போட்டியில் வெற்றி பெற்ற உரிமையாளர்களுக்கும் சாரதிகளுக்கும் பரிசுத் தொகையும், செல்போன் உள்ளிட்ட பரிசுப் பொருட்களும் வழங்கப்பட்டன. வேலூர் மாவட்டம் கலிஞ்சூர் பகுதியில் கங்கையம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு எருதுவிடும் விழா விமர்சையாக நடைபெற்றது. இதில் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களிலிருந்தும் ஆந்திர மாநிலம் சித்தூர் பகுதியிலிருந்தும் அழைத்து வரப்பட்ட 200க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. இலக்கை நோக்கி குறைந்த நேரத்தில் ஓடிக்கிடந்த காளைகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் இருசக்கர வாகன பழுது நீக்குவோர் சங்கம் சார்பில் நடைபெற்ற தலைக்கவசம் விழிப்புணர்வு பேரணியை சட்டமன்ற உறுப்பினர் IP செந்தில்குமார் தொடங்கி வைத்தார். மே தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சங்க உறுப்பினர்களுக்கு காப்பீடு திட்டம் மற்றும் அடையாள அட்டைகளையும் அவர் வழங்கினார். திருவாரூரில் மின்மாற்றியை உடைத்து அதிலிருந்த காப்பர் கம்பிகளை திருடிய 3 கைது செய்யப்பட்டனர். பழையவலம் பகுதியில் இருந்த மின்மாற்றியை உடைத்து அதிலிருந்த காப்பர் கம்பிகள் திருடப்பட்டுள்ளதாக இளநிலை பொறியாளர் முருகானந்தம் வைப்பூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். இதுகுறித்து விசாரணை நடத்திய காவலர்கள் நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த ரஜினிகாந்த், வெற்றிச்செல்வம் மற்றும் மகேஷ்குமார் ஆகிய 3 கைது செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே அரசு தொடக்கப்பள்ளியில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் முன்னாள் மாணவர்கள் சார்பாக பள்ளிக்கு சீர் வழங்கப்பட்டது. பெருமாள் குடும்பன்பட்டி அரசு தொடக்கப்பள்ளியில் ஆண்டு விழா, விளையாட்டு விழா மற்றும் தலைமை ஆசிரியர் பணி நிறைவு விழா ஆகிய முப்பெரும் விழா நடைபெற்றது. இதில் பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் மற்றும் கிராம மக்கள் சார்பில் 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கல்வி உபகரணங்கள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு பள்ளிக்கு வழங்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன.